ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸாக பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 1.41%, ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 1.59%, ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 6,645.80 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 9,791.93 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டியூஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 26,043, 26,124, 26,254. சப்போர்ட் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,783, 25,703, 25,573. Bank Nifty resistance based on pivot points 53,516, 53,705, 54,010. Support based on pivot points 52,905, 52,716, 52,411. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் 6:37 AM என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னா 0.11% ரெட்டில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட் அவங்க பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. ஜிஜே டார்சல் லாஜிஸ்டிக்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு டெவலப் லைட் வெயிட் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. இது வந்து ட்ரெடிஷ்னலான கார்பன் ஸ்டீலில் ரீப்ளேஸ் பண்ணுது. டாடா பவர் சைன் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட் வித் ராஜஸ்தானோட. எதுக்காகனா டெவலப்பிங் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக டு செட்டப் solar model, solar rooftops, transmission distribution projects, nuclear power plant, so electrical vehicle charging investment. So 1.2 lakh crores இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டாடா பவர். இந்தியன் கிளைகால்ஸ் அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிரெயின் பேஸ்டு டிஸ்லரி அட் காசிப்பூர் உத்தரகண்டில் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க 100 kiloliters per டேன்னு. அது மட்டும் இல்லாமல் பயோஃபியூவல் எத்தனால் பிளான்ட்டு சேம் அதிலே உள்ள பயோஃபியூவல் எத்தனால் பிளான்ட்டுக்கு 180 kiloliters per டே ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் கிளைகால்ஸ் அவங்க எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டில். என்டிபிசி கம்பெனி அவங்களோட யூனிட்டான என்டிபிசி க்ரீன் எனர்ஜி எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானோட. டெவலப் பண்ணுறதுக்கான எம்ஓயு 25 gigawatts ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான எம்ஓயு. இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் சொல்லியிருக்காங்க பை என்ஜிஇஎல் அண்ட் மகாபிரதிக் to develop 10 gigawatt of renewable energy parks across India. Kansai Nerolac Points அவங்க deed of conveyance with பாம்பே ஜரோஸ்டின் ஜாஸ்கான் கமிட்டியோட போட்டிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லேண்ட் பார்சல். ஸோ எங்கன்னா லோயர் பேரோலில் ஃபார் 48 crores. செபி 10 lakh ஃபைன் ஆன் ஆனந்த் ரத்திக்கு போட்டிருக்காங்க. ஸோ வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ், ஸ்டாக் புரோக்கர்ஸ் ரூல்ஸ் வயலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பீரியட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2022லேருந்து அக்டோபர் 2023க்கான வயலேஷன் ரூல்ஸ்க்காக ஆனந்த் ரத்திக்கு 10 lakh ஃபைன் போட்டிருக்காங்க செபி. டிசிஎஸ் அவங்க கியோட்டோ ரிசல்ட் அக்டோபர் 10 சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட்டும் கன்சிடர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க கொடுத்தாங்கன்னா அக்டோபர் 18ன்றது ரெக்கார்ட் டேட்டாக இருக்கும். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா QAP சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 30 எஸ்டர்டே சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 60.37 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இஷ்யூ சைஸ் 3,500 crore. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் விக்ரம் குரோவர் ரிசைன் பண்ணியிருக்காங்க எம்டி அண்ட் சிஇஓ பதவியிலேருந்து. ஸோ நரிஷ்கோ ப்ரீவரேஜ் எஃபெக்டிவ் ஃப்ரம் எஸ்டர்டேலேருந்து அமலுக்கு வருது. ஸோ நரிஷ்கோ ப்ரீவரேஜஸ் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க டாடா கன்சியூமரோட. இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் போர்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கைசிங்கம் காபின்றவங்கள சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னிலேருந்து அமலுக்கு வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கன்வே தட் ரவீந்திரநாத் மிஸ்ரா அவங்க அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் டைரக்டர் ஃபினான்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னிலேருந்து அமலுக்கு வருது. ஆந்திரா சிமெண்ட்ஸ் போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட் லெட்டர் ஆஃப் ஆஃபர் ரைட்ஸ் இஷ்யூக்கான ஒரு அப்ரூவல் 180 crore ஃபைல் பண்ணியிருக்காங்க. செபி பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி கிட்ட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆந்திரா சிமெண்ட்ஸ். பிரமல் ஃபார்மா அவங்களோட சப்சிடரியான பிரமல் ஃபார்மா சொல்யூஷன் $80 million இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்டெர்லைட் இன்ஜெக்டபிள்ஸ் ஃபெசிலிட்டி இன் லெக்ஸிங்டன்.
ஆல்ஃபா ஜியோ இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் 131.63 crore கான்ட்ராக்ட் யார்கிட்டேருந்துன்னா ஆயில் இந்தியா அஸ்ஸாம் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபார் 2D செசமிக் டேட்டா அக்வசிஷன் எங்கன்னா கங்கா பஞ்சாப் பேசினில். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்ரீஹரி பக்காலபதி அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஆஃப் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க டியூ டு பர்சனல் ரீசன் சொல்லியிருக்காங்க. இது எஸ்டர்டேவே ரிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ டாட் கம்பெனி அவங்க ஜென்ரல் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து January 1, 2025 அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் பிட்வீன் 9% அண்ட் 12%குள்ளே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி October 1 to December 31 சைன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ரைஸ் சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது January 1 தான் அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. யூனிகாம் லேப்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க அசட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் யாரோடனா பேஷோர் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் யூஎஸ்ஏயோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்ரூவல்ஸ் அண்ட் குட்வில் எல்லாமே அலாங் வித் 9 USA NDS அண்ட் ஜென்ரிக்ஸ் ஃபார்முலேஷன் எல்லாமே அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் இன் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே யூனிகாம் லேப்ஸ்க்கு $2.65 million அண்ட் $10 million பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க யூனிகாம் லேப்ஸ் வித் பேஷோரோட. ஸோ பேஷோர் வந்து யூனிகாம் பேரண்ட் கம்பெனியோட இப்கா லேபார்டரிஸோட ஒரு சப்சிடரி. ஸ்டாக்ஸ் ஃபார் டியூஸ்டே என்னென்ன வாட்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மெண்ட் மார்ட் சொல்லியிருக்காங்க பை பண்ண சொல்லி. PCBLக்கு பை டார்கெட் 660. கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு பை டார்கெட் 600. மேத்தா இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது. ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு பை டார்கெட் 258. SRFக்கு பை டார்கெட் 2750. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஏடியாஸ் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.42% க்ரீன்லேயும், நாஸ்டாக் 0.36% க்ரீன்லேயும், டவ் ஜோன்ஸ் 0.04% க்ரீன்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.54% ரெட்லேயும், ஐசிஐசி பேங்க் ஏடிஆர் 2.45% ரெட்லேயும், HDFC பேங்க் ஏடிஆர் 2.78% ரெட்லேயும், விப்ரோ ஏடிஆர் 0.15% க்ரீன்லேயும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.28% ரெட்லேயும் க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.